ஹலோ ட்ரெண்டி ஃபேம், இன்றைக்கி எங்கள் சிஓட செகண்ட் பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். ஆக்சுவலி ஈவினிங் தான் ஃபங்க்ஷன். நாங்களே கிளம்புனது ரொம்ப லேட்டு. எப்படியும் ஃபங்க்ஷன் பாதி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அப்படி நாங்களும் ஃபங்க்ஷன் மோடில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். பேபி ஷவர் ஃபங்க்ஷன் ஈவினிங் நடக்குது எனக்கு புதுசாக இருந்துச்சு. அதுவும் கிறிஸ்டின் பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நான் அட்டன் பண்ணதே இல்லை. அவங்க எப்படி எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதனால் நாங்களே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க 2 பேரை தனியாக அனுப்பிட்டு நாங்கள் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு சில் பண்ணிகிட்டு இருந்தோம். வாய்ஸ் அப்பப்போ ஒவ்வொரு டோனில் மாறி மாறி வரும். கோல்டு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒரு க்யூட் கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருக்கிட்டே ஒரு கார்டு அண்ட் பென் கொடுத்து அந்த கார்டில் என்ன இருந்துச்சுன்னா பேபி எப்போ பிறக்கும், பேபி பாயா கேர்ளா, பேபி அம்மா மாதிரி இருக்குமா அப்பா மாதிரி இருக்குமா அப்படின்னு கெஸ் பண்ணி எழுதி அதோட நம்ம நேமையும் எழுதி கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் பேபி பிறந்ததுக்கப்புறம் யார் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க க்யூட் கேமில். அப்புறம் ட்ரெடிஷ்னலாக வளையல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் எங்கள் சிஓ ஃபேமிலி கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை உட்கார வச்சு ட்ராயிங் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, சரி நம்மளையும் வரைஞ்சி பார்க்கலாம், நம்மளையும் வரைஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு உட்காலான்னு பார்த்தா அது டைம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ணியிருந்தோம்னா நம்ம ஹாஸ்டல் போக டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு கீழேருந்து எட்டி பார்த்தா டெசர்ட் அண்ட் டைனிங் ஏரியா தெரிஞ்சு. அதை டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே மேலேருந்து வியூவெல்லாம் அப்படியே அழகாக அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே கீழே போயிட்டோம். அப்புறம் கீழே வந்தோன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறதே டைனிங் ஏரியா. அங்கே போயிட்டு உள்ளே எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணதுக்கு நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டே ஆஸ் யூஷுவல் பிரெட் அல்வா அதையும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ண போனது என்னன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் லாலிபாப் அண்ட் கறி உருண்டை இதையும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பரோட்டா வித் கிரேவியோட அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கறி தோசை இருந்துச்சு. சரி அதையும் எப்படி இருக்குன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதையும் போய் வாங்கி வச்சுக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி இருந்துச்சு, அதையும் வாங்கிக்கிட்டோம் டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் டைனிங் ஏரியாவுக்கு போயிட்டோம். எனக்கு நார்மலாக நான்வெஜ் சாப்பிடவே பிடிக்காது. ஆனால் அந்த கறி தோசை வித் கிரேவியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா ருசித்து சாப்பிட்டேன். அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ண போகும்போது பார்த்தா வெஜ்ஜு கவுண்டர் இருந்துச்சு. அதை சும்மா விட்டேன் இப்படின்னு சொல்லிட்டு அதையும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே பிரெட் அல்வா அது எனக்கு ரொம்ப ஃபேவரட். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கோபி 65 வெஜ்ஜு பரோட்டா, அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு குருமா, அப்புறம் தோசை இருந்துச்சு. எத்தனை பேருக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி எனக்கு தோசை ரொம்ப பிடிக்கும். அப்படியே தோசையோட சாம்பார் சட்னி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஆல்ரெடி நான் முட்டை தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இங்கே கார சட்னி, சாம்பார், பாலக்காய் பிரியாணி இருந்துச்சு, அப்புறம் கத்திரிக்காய் சட்னி இருந்துச்சு, அப்புறம் ரைத்தா இருந்துச்சு. எங்கள் ஊரில் வெங்காய பச்சடின்னு சொல்லுவாங்க, அது இருந்துச்சு. இங்கே எல்லாமே டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் டெசர்ட் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். அந்த டெசர்ட் ஏரியாவில் லைட்டிங் செட்டப் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்துட்டு ஏன்னா இப்போ சாப்பிட்டா வயிறில் சுத்தமாக இடம் இருக்குன்னு சொல்லி அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் சில் பண்ணி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே மாற்றி கலாய்ச்சிட்டு இருந்தோம். அப்படி டைம் பார்த்தா 9 o'clock ஆகுது. சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே டெசர்ட் செக்ஷன் போயிட்டோம். அங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்க கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிட்னி பழம் கொடுத்தாங்க. எனக்கு அது அவ்வளோ பிடிக்காது, ஆனாலும் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் வித்து ஆப்பிள் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பிளாக் கிரேப்ஸு அண்ட் கிவி, அப்புறமேட்டு க்ரீன் கிரேப்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டமாக இருந்துச்சு. அப்படியே எங்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் நின்று சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேஸையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் அங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு வயலில் இடமே இல்லை, ஆனால் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்காம இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடமா நின்று பேசி சிரித்து வயிறை காலி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி வயிறு காலியாக கொஞ்சம் தள்ளிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி டீம் அவுட்டாக நாங்கள் வெளில வந்ததே இல்லை. இந்த ஆஃபீஸ் ஃப்ரெண்டோட வெளில டைம் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தா இதை எங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக. அதனால நல்லா ஜாலி பண்ணிவிட்டு எல்லோரும் ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதை சாப்பிட்டு முடிக்கக்குள்ளே எத்தனை இடம் மாறுவீங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு இடம் வந்ததில்ல, எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கார் பார்க்கிங் கூட விடலை. சரி கார் வருது நகருவோம் அப்படி அங்கிட்டு போகலாம்னு சொல்லிட்டு அப்படியே இது முடிச்சுக்கிட்டோம். ஃப்ரூட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா சோடா ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஐஸ்கிரீம் பார்த்த உடனே சாப்பிடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் சாப்பிடாம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்போயுமே பிடிச்ச சாக்லேட் ஃப்ளேவர் தான், அதையும் வாங்கிக்கிட்டு எங்கள் அம்மா அந்த வீடியோ பார்த்து திட்டுவாங்க. 3 நாளாக படுத்தே கிடந்தேன், சரி போயிட்டு வான்னு அனுப்பிவிட்டா இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், முடியா மட்டும் ஆகட்டும் நீ அவ்வளோதான் அப்படின்வாங்க. நானும் வேண்டிகிட்டே இருந்தேன், எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் சாப்பிட்டேன். அப்புறம் பீடா சாப்பிடாம இருந்தேன் எப்படி
அப்படின்னு சொல்லிட்டு பீடா செக்ஷன் போயிட்டோம். பீடாவில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பீடா இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபயர் பீடா இருக்குது. எனக்கும் இந்த ஃபயர் பீடா ட்ரை பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் என் ஃப்ரெண்டை விட்டுட்டு நீ ட்ரை பண்ணுறா, எப்படி இருக்குன்னு சொல்லி பாரு, உனக்கு சுடலைன்னா சொல்லு, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். நானும் ரொம்ப ஆர்வமாக அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, இப்படி தான் ஃபயர் வருதுன்னு சொல்லிட்டு உன்னிப்பாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அவங்க கிட்டேயும் கேட்டேன் எதுவும் சுடுமா அப்படிலாம் கேட்டேன். அதெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாத, லைட்டாக சுடுமா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அந்த பீடாவில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரெஷ் பண்ணோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. அப்படி என் ஃப்ரெண்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன், பயத்தோடு தான் பார்க்குறேன், எப்படா அவன் வாய்க்குள்ள வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனும் வாயில் வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அசல்ட்டாக சாப்பிட்டுட்டு வரான். ஐயோ நமக்குலாம் இந்த பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நகர்ந்துட்டேன் அங்கேருந்து. அவன் சாப்பிட்டவன் சும்மா இல்லாமல் சூப்பராக இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வேறு உசுப்பேற்றி வரான். சரி வாடி நாமளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இவன் நம்மளே சொல்லி காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போனேன். ஆனால் நான் தான் ட்ரை பண்ணலான்னு போனேன், அப்பயும் பயமான்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுட்டேன். சரி அவளுக்கும் என்ன பண்ணுறான்னு சொல்லி அப்படி பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவளுக்குள்ளேயும் பயம் ஓடுது, ஆனால் ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் ட்ரை பண்ணிட்டா. அவளும் வாயில் போட்டு அசால்ட்டாக வந்துட்டா, ஒன்றும் ஆகலை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னா. சரி இதுக்கு மேலே நாம் சும்மா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நீங்களாம் நான் சாப்பிட்ருப்பேன்னு தானே நினச்சிருக்கீங்க, ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன்னு மட்டும் பாருங்களேன். அவர் பீடா போடும்போது நான் அவளை தொல்லை பண்ணி எனக்கு இவ்வளோ தான் வைக்கணும், இவ்வளோ தான் உள்ளக்குள்ளே ஃபயர் போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி அவர் இவ்வளோ தான் பண்ணணும் அவ்வளோ தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் ஃபயரையும் போட்டுட்டாரு. சரி வாய் தரமான்னு 2 வாட்டி கண்ட்ரோல் பண்ணார். நான் திறக்க மாட்டேன் அப்படின்னும், சரி வேணாமா நீ ரொம்ப பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இதில் நான் ஃபயர் எடுத்து தூக்கி போட்டுட்டு சரி வெறும் ஸ்வீட் பீடாவது சாப்பிடுமா சொல்லி கொடுத்தாரு. சரி நான் அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஃபைனலாக எல்லாத்தையும் பார்த்துச்சு. சரி லாஸ்ட்டாக கோழி சடை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோழி சடை செக்ஷன் போயிட்டு அங்கேருந்து ஒரு கோழி சட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் அதை ஓப்பன் பண்ணுறதே ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதையும் ஓப்பன் பண்ணி அது கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து சரி ஃபைனலாக முடிஞ்சிச்சு எல்லாமே, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புற மூடுக்கு வந்துட்டோம். அப்புறம் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அந்த ஹாலுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வரும்போது இப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளோ ஜாலியாக இருப்போம், இவ்வளோ என்ஜாய் பண்ணுவோம்னு நினச்சி பார்க்கல. ஆனால் கிளம்பும்போது என்னடா இவ்வளோ ஜாலி பண்ண இடத்துலேருந்து கிளம்புறோமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஹாஸ்டல் டைம் ஆகிடல அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சோம். அப்புறம் கேப் வந்து நிற்கிது, அப்போ தான் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு அலப்பறை பண்ணிக்கிட்டு இருந்தோம். டே வரீங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேபில் ஏறி வந்துட்டோம். அப்புறம் கேபில் ஏறியும் சும்மா இல்லை, அதுலேயும் சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வெளியில் அந்த லொக்கேஷனை பார்க்கவே செம்ம அழகாக இருந்துச்சு. அந்த பிரிட்ஜ் மேலெல்லாம் போகும்போது அந்த லைட்டிங் செட்டப்பு எல்லா சைட்லையுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே அதையும் இங்கே பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் ரீச் ஆகிட்டோம். அப்படியே அந்த ஜாலி மைண்ட்லேயே அப்படியே அங்கே கிளம்பி ஹாஸ்டலுக்குள்ளே போயிட்டோம். அப்புறம் மறக்காமல் உங்களுக்கு இந்த விலாகில் எந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அப்புறம் எந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே டாடா பாய்.